இந்த உணவு சார்ந்த தொழில் செய்கிறோம் அப்படின்னா, ஹோட்டல் வச்சிருக்கிறேன் நான், அந்த மாதிரி உணவு சார்ந்த தொழில் செய்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து யாருக்காவது சுத்தமாக இல்லாதவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அன்னதானம் வந்து செய்யுங்க. ஒருத்தருக்கு 2 பேருக்காவது செய்யறது வந்து ரொம்ப வந்து முக்கியமானது. அதே மாதிரி வந்து சித்தர்கள் வந்து இந்த உணவு சார்ந்த வேலைகள், விவசாயிகளாகிறோம், இந்த நெல்லை வந்து சேகரித்து வைக்கிறவங்களா இருக்கட்டும், அரிசியை சேகரித்து வைக்கிறவங்களா இருக்கட்டும், உணவு சார்ந்த தொழில் செய்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா புவனை சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்கரம். அந்த புவனை சக்கரம் நார்மலாக தொழில் விருத்தி எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் உணவு சார்ந்த தொழிலுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மடக்கில் நவதானியத்தை வச்சு நம்ம வந்து சீலை பண்ணி அது உள்ள வந்து இந்த புவனை சக்கரத்தை வச்சு சீலை பண்ணி ஒரு 4 இடங்களில் வந்து வைக்க சொல்கிறாங்க. ஹோட்டலாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க சமைக்கக்கூடிய அந்த அடுப்புக்கு மேலே வந்து ஒரு கிளி மாதிரி கட்டி, அந்த இதுவில் வந்து உரி மாதிரி கட்டி, அந்த உரியில் வந்து இந்த குடுவையை வந்து வச்சு அதை வந்து நம்ம பிரயோகம் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு 4 இடங்கள், அந்த 4 இடங்களில் அந்த 4 மூலைகள், அந்த திக்கு சொல்கிறோம்ல, அந்த திக்குகளில் வச்சு நம்ம அந்த புவனை சக்கரத்துக்கான மந்திரத்தை நம்ம உறுதிப்பிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா செல்வ செழிப்போடு சுபிட்சமாக எப்பயுமே வந்து இருக்கும்.